अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः सकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरधस्ताप्या बद्धा भुवि मुक्तिदा स्युः। त्वं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैस्तेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी आयातपायाज्जगत्। காஷி கண்டத்துல விந்தியவர்தன வர்ணனம் அப்படின்னு முதல் அத்தியாயம். விந்திமலையானது வளர்கின்றதை பற்றிய ஒரு வர்ணனை இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. அது ஆரம்பிக்கிறார், தம்மன் மகேஷானம் மகேஷான பிரியார்த்தகம் கணேசானம் கரி கணேசான ஆனனம் அனாமயம் அப்படின்னு ஒரு மங்களாச்சரணமாக பரமேஸ்வரனையும் விக்னேஸ்வரரையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த புராணத்தை ஆரம்பிக்கிறார். மகேஷானம் மகேஷான பிரியார்பகம், மகேஸ்வரனையும் மகேஸ்வரனுக்கு பிரியமானவனாக இருக்கக்கூடியவராகிய கணேசானம். இல்லைன்னா இது எல்லாமே கணேஸ்வரர் பத்திய அதலமாகவும் எடுத்துக்கலாம். கணேஸ்வரரே மகேஷானம், மகேஷான பிரியார்பகம் கணேசானம் கரி கணேச ஆனனம் அனாமயம். ஆமயம்னா பாபம் கிளேசங்கள் இல்லாத ஸ்வரூபம். எந்த விதமான ஒரு விக்னங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் கரி கணேசானம். யானை முகத்தினோடு இருக்க ஈசான ரூபமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரருக்கு தம் மன்மகேன்னு சொல்லி நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறார். அப்புறம் பூமிஷ்டாபி நயாத்திர பூ நேற்றுக்கு பார்த்தோம். அத பேர்பட்ட காஷியானது அபாயத்திலிருந்து லோகத்தை காப்பாற்றணும்னு அடுத்த கலாச்சாரம். மூணாவதாக நமஸ்தஸ்மை மகேஷாய யஸ்ய சந்தியாத்ரயச்சலாத் யாதாயாத பிரகுர்வந்தி ஜகத்பதயோ நிஷம். விக்னேஸ்வரர் பத்தி இதே ஸ்காந்தத்துல எதனால விக்னேஸ்வரரை நம்ம விக்ன நிவாரணத்துக்கு முதல்ல இன்வால்வ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கதையாக சமுத்திரமந்தனம் பண்ணும் பொழுது அங்க ஹேரம்பர் மட்டும்தான் மீதி இருக்கார். ஹலாஹல விஷம் ஏற்பட்ட உடனே எல்லா பூமியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் போயிடுது. தேவர்கள் எல்லாமும் மூர்ச்சி ஆயிடுறா. பிரம்மா விஷ்ணு
பூர்த்தி ஆயிடுறா, யாருமே இல்லை, ஹேரம்பர் மட்டும் மீதி இருக்கார். பேர்பட்ட ஹேரம்பராகிய விக்னேஸ்வரர் பரமேஸ்வரர் ரூபமாகவே இருக்காருன்னு விக்னேஸ்வரர் பத்தி ரொம்ப உயர்வாக இந்த சந்தர்ப்பம் பேச காரணம், விக்னேஸ்வரருடைய சொரூபமானது மாயையோடு கூடிய பிராகிருதமான தேகமாக உற்பத்தி ஆனாலும் பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா தத்துவமசிங்கிற அந்த ஞான ஸ்வரூபமாகிய முகத்தை அங்க அந்த பிராகிருத தேகத்துல சேர்க்கிறார். அப்போ அப்ராகிருதமாக ஆகிறது. ஞானஸ்வரூப ஞானத்தினால பிராகிருத ஒரு சரீரமா இருக்கக்கூடிய ஹேரம்ப சரீரம் பிரகிருத்திய அம்பாளுடைய ஒரு சுரூபமாக ஏற்பட்டது. பகவான் ஞானத்தை கொடுக்கறதுனால அது பரமேஸ்வர ஸ்வரூப சமமாகிறதுன்னு அங்க ஸ்கந்தபுராணம் சொல்றது. அதனால அப்ராகிருத ஸ்வரூபமாக நிர்குணஸ்வரூபமாக நிரவயவமாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபந்தான் இங்க ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற பிராகிருத சரீரங்களும் ஆகிறதுங்கிற தாத்பரியம் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடியதாக அங்க ஸ்கந்தபுராணம் விக்னேஸ்வரர் ஹேரம்பரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லி பரமேஸ்வரனே ஸ்தோத்திரம் பண்றார். ஹேரம்பனை விக்னேஸ்வரர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், என்னென்ன நாமங்கள்னால எப்படியெல்லாம் விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணணும்னு ஸ்கந்தபுராணம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. 10 விதமான நாமங்களால அர்ச்சனை பண்ணி 21 அருகம்புல்னால விக்னேஸ்வருக்கு எப்படி அர்ச்சனை பண்ணணும், அதுக்கு என்ன 10 நாமாக்களை சொல்லி பண்ணணும்லாம் பரமேஸ்வரன் அங்க உபதேசம் பண்றார். பேர்பட்ட விக்னேஸ்வரர் என்னுடைய ஸ்மரணை இல்லாததுனாலதான், ஸ்மரணை பண்ணாமல் சமுத்திர மந்திரம் பண்ண காரணத்தினாலதான் காலாகல விஷ உற்பத்தியே ஏற்பட்டது அப்படின்னு பரமேஸ்வரன் அங்க சொல்ற. தேவர்களுக்கு நீங்கள்லாம் விக்னேஸ்வரர் எப்படியாக்கும் உபாசனை பண்ணாம இந்த காரியத்தை ஆரம்பிச்ச, அதனாலதான் இந்த ஹாலாகல விஷம் உற்பத்தி ஆச்சு, உங்களுக்கு விக்னம் ஏற்பட்டதுன்னு ஈஸ்வரன் சொல்றாருங்க. அப்பேற்பட்ட விக்னேஸ்வர தியானம் பண்ணிட்டு இங்க ஸ்கந்தபுராணத்துல இந்த காஷி கண்டத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் காஷியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க பரமேஸ்வரனே ஸ்தோத்திரம் பண்றார். நமஸ்தஸ்மை மகேஷாய அப்படின்னு இங்க பரமேஸ்வரன் மகேஸ்வரனாகிய விஸ்வநாதரை ஸ்மரண பண்ணிட்டு கதையை ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ வியாசோவாச்ச கதாஜின் நாரத ஸ்ரீமான் ஸ்நாத்வா ஸ்ரீ நர்மதாம்பசி ஸ்ரீமதோங்காரம் அபியர்ச்ச சர்வதா சர்வதேகினாம் பிரஜன்னே விலோகயாஞ்சக்ரே புரோ விந்தியதராதரம் சசார தாபசஹாரிரேவா வாரி பரிஷ்கிருதம் தைரூப்யேனாபி குர்வந்தஹ தாவரேண ஜரேண ச சாபிரயேன யதா தாக்யாம் வசுமதி இமாம். வியாசர் சொல்றார், கதாச்சித்து ஒரு சமயத்துல நாரதரானவர் ஸ்ரீ நர்மதாம்பசி நர்மதா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு ஓங்காரேஸ்வர அர்ச்சனை பண்ணி இந்த எதிர்க்க இருக்கிற விந்திய மலைய பார்த்து அந்த ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு சுத்தி வராராம். சம்சார தாப சஹாரிரே ரேவான்ற அந்த நதியால சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த விந்தியா ஜலத்தை பார்க்கிறார். அப்போ நல்ல விஸ்தாரமாக எப்படி இருக்கு அந்த விந்தியாச்சலம், அதுல இருக்கக்கூடிய விருட்சங்கள் எப்பேற்பட்ட விருட்சங்கள்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியாக இருக்குன்னு பெரிய வர்ணனம் வருது இங்க. ரசாலய ரசாலஸ்தர சோக சோகஹாரினம் அப்படின்னு அசோகவனங்கள், ரசத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆமிரபலத்தினோடு இருக்கக்கூடிய மரங்கள், தாலை சமாலைஹி தால சாலைஹி சவித்ர ஷாலிதம் கபூரை கபூராகார ஸ்ரீபல ஸ்ராபலகில குருஸ்ரீய குருபிஹி கபிபிங்க கபித்தகைஹி
மனஸ்ரீய குஜாகார லகுச்ச குஜஸ்ச மனோகரம் சுதாபல சமாரம்பி வரம் அம்பாம்சி பரிசாபிதம்னு வரிசையா ஒரு விதமான விருட்சங்களை பத்தியும் சொல்லிட்டே போகிறது. அதெல்லாம் பண்ணி பார்த்து வர்ணனத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் அழகா இருக்கு. ஏன்னா நம்ம ஓம்காரேஸ்வரர் யார் பேர் தெரியல. ஓம்காரேஸ்வரம்ங்கிறது இன்னைக்கும் உஜ்ஜைன் லேருந்து ஒரு 2 மணி நேரம் தள்ளி ஓங்காரேஸ்வரர் இருக்கு. அங்க நர்மதையை தாண்டி அங்க இருக்கிற விந்திய பர்வதத்துலதான் ஓங்காரேஸ்வர லிங்கம்னு பரமேஸ்வரனுடைய ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு. அந்த இடத்துலதான் நர்மதை தட்டத்துல ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய குருவான கோவிந்த பகவத்பாதால சந்திச்சார். அதுக்கப்புறம் யார் நீன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய சுரூபம் ஆத்மவஸ்தான் நான்ற ஒரு பதில சொல்லி அதுக்கப்புறம் கோவிந்த பகவத்பாதருடைய சிஷ்யனாக ஸ்வீகரிக்கப்பட்டார்னு விற்த்தாந்தம். அப்பேற்பட்டது அந்த ஓங்காரேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஜோதிர்லிங்கம். அந்த இடத்துல நாரதர் போகவும் இந்த விந்திய மலை இங்க இந்த புராணம் என்ன சொல்றதுன்னா, விந்திய மலையானது ஒரு புருஷ ரூபமாக இந்த நாரதர் கிட்ட பேசுறதா. அத சூரிய சதாபாசம் நமசி ஜோதிதாம்பரம் நாரதம் திருஷ்டவான் தைலோ தூராத் பிரயுஜகாமதம். நாரதர் ஜொலிக்கிறாராம். நபசி யோதித அம்பரம் சூரிய சதாபாசம், 100 சூரியன்களுடைய பிரகாசமாக ஜொலிக்கின்று வரார். தேஜஸ்வியாக வரக்கூடிய நாரதம் திருஷ்டவான் கைலஹா. அந்த மலையானது ரொம்ப தள்ளி தூராத்து பிரத்யுஜகாமதம். இங்கேருந்து வரக்கூடிய நாரதரை பார்க்கிறார். யாருன்னா இந்த இந்திய பர்வதராஜன். பிரம்மசூனு வபுஸ் தேஜோ தூரீகிருத தரீதமாக தமாகச்சன் தமாலோக்கிய மானசம் தமபுஜ்ஜோ. பிரம்மசூனு வபுஹு, பிரம்ம தேஜஸோடு இருக்கக்கூடிய ஒரு தேகம். தேஜோ தூரீகிருத தரீதமாக, அந்த தேஜஸ் தமச ரொம்ப தள்ளிலே, தமஸ்னா இருட்ட நீக்கக்கூடிய ஒரு மகா தேஜஸ்வியாக வரார். பிரம்ம தேஜஸ் சமுத்பூதா. நாரதர் குருஸ்வரூபம். நாரதர் தான் ஜீவாத்மாக்களுடைய குரு. அதனாலதான் நம்மளுடைய புராணங்கள்ல பார்த்தோம்னா ஈஸ்வர தேவதைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது யாருன்னா நாரதர். அவர் மட்டும்தான் இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் ஹோல்டர். இன்டர்நேஷனல் இல்ல, இன்டர் கான்டினென்டல் இன்டர்லோக பாஸ்போர்ட் விசா ஹோல்டர். இங்க வேணா போகலாம். ஏன்னா இந்த வைகுண்டத்துல பெருமாள் இருக்கார், நாரதர் வரார். வந்த உடனே பூலோகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு நாரதா அப்படின்னு பெருமாளே நாரதர் தானே கேட்பார். இல்ல கைலாசத்துக்கு போனார்னா பரமேஸ்வரன் கேட்கிறார் என்ன நடந்துட்டு இருக்கு, பூலோக வாசிகள்லாம் எப்படி இருக்கா. யமதர்மராஜாவும் நாரதத்தை தான் கேட்பார். நம்ம புராணங்கள்லாம் பாக்குற முடியும். ஏன்னா தேவதைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர் குரு. அவர்தான் குரு. ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானத்திற்கு பாலமாக இருக்கக்கூடியவர் குரு. அதனால இங்க நாரதர்ன்றவர் குரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர்தான் அந்த மற்ற லோகங்களுக்கும் சுகாதி லோகம் கைலாச வைகுண்ட சத்தியலோகங்களுக்கும் பூலோகத்திற்கும் பாலமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட குருங்கிறதுனாலும் சதா ஈஸ்வர தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரம்ம தேஜஸோடு கூடியவராக இருக்கார் நாரதர். சாது சத்திரியா, சாதுவானவர். நாரதர்னா ஏதோ கலகம் நம்ம பாட்டி வழங்கிட்டோம். நாரத பக்தி சூத்திரம் எல்லா விதமான ஒரு பக்தி கிரந்தங்களாக இருக்கட்டும், ஞான விஷயத்தை சொல்றதுக்கும் நாரதர் தானே. பிரகலாத சரித்திரத்தை எழுதுவோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் நாரதர். ஏன் வால்மீகியோட சரித்திரத்துல நாரதர் தான் உபதேசம். சமீபத்துல தியாக பிரம்மத்திற்கு சங்கீதத்தை கொடுத்தது நாரதர்னு பார்க்கணும். இப்போ நாரதர் பிரதானமாக ஒரு குருவாக நம்ம புராணங்கள் ஸ்தோத்திரம் பண்றது. கடினோபி பரித்ய சத்தே மிருதுலதாம் கீழ. எப்படிதான் ரொம்ப கடினமாக இருக்கான் விந்தியமலை,
அந்த கடினத்துவத்தை தியாகம் பண்ணிட்டு ரொம்ப மிருதுலமா மாறி வந்து நாரதர்கிட்ட பேசுறது. திருஷ்டுவா மிருதுலதாம் தஸ்ய துரைரூபியே நாரதா குமுதே சுதராம் சந்தஹ பிரஷயத்ரயக்ராஹ்யமானசாஹா. என்ன இப்ப மிருதுலத்துவம் இருக்கிறத பார்த்து சந்தோஷத்தோட பேசுறார் நாரத முனி. இப்போ என்ன சொல்றான்னா, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்கு விந்தியமலைக்குன்னா, மேரு பர்வதத்துக்கு தான் எல்லா விதமான ஒரு ரெக்கக்னிஷனும் இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப சோகத்துல இருக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களும் மேரு பர்வதத்தை சுத்தி வர்றது, அது மேலதான் லோகங்கள் இருக்கு, சூரியனும் அதை ஆதாரமா வச்சு சுத்தி வருதுங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால விந்திய பர்வதத்திற்கு வந்து ரொம்ப அதனால தனக்கு ஒரு கௌரவம் இல்லாம போயிடுதுங்கிற துக்கத்துல இருக்கான். கைலஸ்டிலா மிலன் மிலன் மௌலிகி பிரணநாம மகாமுனி. அதனால என்ன பண்றது, மகாமுனியான நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லா விதமான உபச்சாரங்களை பண்ணி பேசுறதா. என்ன உபச்சாரம் பண்ணதுன்னு சொல்றது புராணம். தமுத்தாப்ய கராக்ராப்யாம் ஆஷீஹி விரபிநந்த்யசா ததுத்திஷ்டாசனம் வேஜே மனசோபி சமுச்சிதம் ததத்னா மதுநாஜ்யேன ராத்ராக்ஷதூர்வயா கிளைஹி குஷைஹி பிரசூனைஹி தமஷ்டாங்காத்தீரபூஜயது. நாரத பூஜை பண்றதா. ததினா மதுனா தயிர் தேன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அக்ஷதா தூர்வயா துர்வா பத்திரத்தினாலையும் அருகம்புல் நீரார்திரா ஜலத்தினாலையும் அத திலைஹி குஷைஹி எள்ளு தர்ப எல்லாத்தையும் வச்சு பிரசூனைஹி தம அஷ்டாங்கைஹி அஷ்டாங்காத்யைஹி அபூஜயது. இந்த எப்படி வந்து சாஸ்திரோக்தமாக பூஜை பண்ணணுமோ அப்படி பூஜை பண்றதா. ஸ்ரீதார்க்யம் கிலஸ்ராந்தம் பாதசம்வாகனாதிபி கதஸ்ரமதாலோக்கிய பபாஷே அவனதோ கிரிஹி. அங்க பார்த்து அப்புறம் பேசுறது நாரதர்கிட்ட. அத்ய சத்ய பரிஹிருதம் தொதங்கிரிஹி அஜசாரஜஹா தொதங்க சங்க சங்கி மகிஷா சகசாப்யாந்தரம் தமஹா தபலர்திரகம் சாத்ய சுதிவாத்யஜமே முனே பிராகிருதை சுகிருதைரத்ய பலிதம் மே சிரார்ஜிதைஹி. நான் எத்தனையோ காலத்துல பண்ணிருக்கிற சுகிருதம் பிராகிருதைஹி சுகிருதைஹி அத்திய பலிதம். என்னுடைய முன்னாடி பண்ணிருக்கிற எல்லா விதமான புண்ணியத்தினுடைய பரிபக்குவத்தினாலதான் நீங்க வந்திருக்கேள். நான் பண்ண தபஸ் எல்லாம் சபலமாயிடுத்து. அத்திய சத்ய பரிகிருதம் தொதங்கிரி ரஜசா ரஜஹா. என்னுடைய பாபங்கள்லாம் உங்களோட பாத தூளி பட்டதுனால இன்னைக்கு வந்து பரிகாரம் ஆயிடுத்து. தொதங்க சங்கி மகசா சகசாப்பி அந்தரம் தமா தராதரத்வம் குலிஷிமான்யம் ஏத்ய பவிஷ்யசி இது ஸ்ருத்வா ததா கிஞ்சித் வாஜஸ்ய ஸ்திதவான் முனி. அதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு முனிபுங்கவராக இருக்கக்கூடிய நாரதர் சொல்றார். புனரூச்சே புலிவரஹா சம்பிரமாபன்னமானசா உச்வாசகாரணம் பிரம்மன் பூஹி சர்வார்த்த கோவித அதிருஷ்டம் தவனோ திருஷ்டம் விதிஷ்டம் விஷ்டபத்ரயே அனுக்ரோஷோத்ர வீயச்சே துச்சதாம் பிரணதோஸ்மியம் சுதாகமனஜானந்த சந்தோகைர்மே துராரவஹ அலம் நவக்கும் அசகிருத்ததா ஏகவதாமியம். உன்னுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்லுன்னு கேட்டதும் அதிர்ஷ்டமா பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்னைக்கு நீங்க வந்திருக்க. அதனால உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி இந்திய பர்வதம் சொல்றது. தராதரண சாமர்த்தியம் மேர்வாதோ பூர்வ புருஷைஹி வன்யதே சமுதாயாத் ததமேகோ ததேதராம் கௌரி குருத்வாதிமவான் ஆதிபத்யாச்ச பூபிருதாம் சம்பந்தித்வாத் பசுபதேஹே ச ஏகோ மான்யவிருத்சதாம். ஹிமாலயம்ன்ற அந்த பர்வதங்கள் வந்து எதனால வந்து ஒரு உயர்வு அடைஞ்சிருக்குன்னா, கௌரிங்கிற அந்த அம்பாளை வந்து பொண்ணாக இருக்கிறதுனாலையும் ஈஸ்வரனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலையும் அதுக்கு ஒரு உயர்வு வந்திருக்கு.
ந மேரு ஸ்வர்ண பூர்ணத்வாத் ரத்னசானுததா தவா சுரசத்மதயா வாபி வாபி மான்யோ மத்தோ மமா. அதே மாதிரி இந்த மேருல என்ன இருக்குன்னா ஸ்வர்ண பூர்ணமாக இருக்கிறதுனால மேருக்கு ஒரு உயர்வு வந்திருக்கு. பரம்சதம் ந கிம் சைலா இலா கலனகேல நகேலயா சந்தி சதாம் மான்யா மான்யாஸ்தே துஸ்வபூஷு மந்தேஹ தேஹ சந்தேஹாதுதயைகதயாஸ்ரிதா இபதோ நௌ உபதிதரோ யஸ்தஸ்மித பிரபஹா. இந்த மாதிரி ஒரு மந்தேகம் மந்தரமலைக்கும் இருக்கிற விசேஷம், அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விசேஷத்தினால இருந்திருக்கு பொழுது நான் என்ன மாதிரியான ஒரு கிளேசத்துல இங்க இருக்கேன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கிற விஷயத்தினால இந்திய மலையானது ரொம்ப கிளேசப்படுறது. இப்போ இன்னும் சொல்றது கதம் புனக்தி சதிவா கதம் ராத்ரவு சுபித்யஹோ. நான் எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, என் மனசு இந்த கிளேசத்துல இருக்கே. ரஹர்ம கதம் தஸ்யாஸ்யாபிபவனம் விபோஹோ அஹோதவா அக்னிதவதுஸ்ததாம் தாமானன் சபாததே பாததே து யதா சித்தே சித்தா சந்தாபசந்ததிஹி. இத்தனை விஷயங்கள் என் மனசை போட்டு இந்த சிந்தைகள்லாம் சந்தாபயத்தின்னு சொல்றது, என்ன ரொம்ப தாபத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா என்னன்னா இந்த ஜீவிதமானது ஒரு மரியாதை இல்லாம இருந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி துக்கப்படுறது. அப்போ அதனால தன்னை வளர்த்துட்டே போகிறதுனால தனக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறதுனாலதான் விந்தியமலை வளர்றது அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிக்கிறது இந்த காஷி கண்டத்துல விருத்தாந்தம். அதுக்கப்புறம் நாரதர் அகஸ்திய தேவர்களோட பேசுறார், போய் அகஸ்திய முனிவர் அழிச்சுட்டு வரான்னு போகிறது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க சில ஸ்லோகங்கள் காசி மகாத்மியத்துல இருக்கிறத இப்ப பார்ப்போம். கதையை கொஞ்சம் பார்த்தோம், இப்போ இந்த மகாத்மிய ஸ்லோகங்கள் சிலதை பார்ப்போம். கஷேத்ரஸ்ய பிரவக்ஷ்யாமி குணான் குணவதாம்பரே. இது முதல் பிரதமோத்தியாயம், 5 அத்தியாயங்கள் இருக்கு காசி மகாத்மியத்துல. இதுல முதல் அத்தியாயத்துல இருக்க முதல் ஸ்லோகம் இது. கஷேத்ரஸ்ய பிரவக்ஷ்யாமி குணான் குணவதாம்பரே யச்சுத்வா சர்வபாபேப்யோ முச்யதே நாத்ர சம்சயः. பரமேஸ்வரன் சொல்றார், அம்பாளை பார்த்து சொல்றார், பகவான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய குணங்களை நான் உனக்கு சொல்றேன். க்ஷேத்திரஸ்ய குணான் குணவதாம்பரே பிரவக்ஷ்யாமி. மத்திய புராணத்துல வர்ற இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த க்ஷேத்திரத்தினுடைய குணங்களை சொல்றேன். குணவதாம்பரே, ரொம்ப குணங்களோடு கூடியவளா இருக்கிற அம்பாளை பார்த்து சொல்றார், இருக்கிற நீ கேளு, இத நான் க்ஷேத்திரத்தினுடைய குணங்களை சொல்றேன். யச்சுத்வா சர்வபாபேப்யோ முச்யதே நாத்ர சம்சயா. இந்த குணங்களை கேட்கறதுனாலேயே பாப மோட்சனம் ஆகிறது. காசி மகாத்மியத்தை கேட்டு அதுக்கப்புறம் போய் காசியில போய் வாசம் பண்றதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கல. இந்த காசியினுடைய மகாத்மியத்தை கேட்கறதுனாலேயே பாப மோட்சனம் ஆகிறதுன்னு சொல்ற பரமேஸ்வரன் சொல்றார். யச்சுத்வா சர்வபாபேப்யா முச்யதே. எந்த காசியினுடைய மகாத்மியத்தை கேட்கறதுனால, குணங்களை கேட்கறதுனால, இந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மையை பத்தி நம்ம கேட்கறதுனால மோட்சம் கிடைக்கிறதோ அது சொல்றேன். இப்ப இந்த காசி கண்டம் காசி பத்திய தன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுதே மோட்சம் கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சம்னா என்ன? முச்சுங்கிற தாத்திற்கு விடுபடுதல்னு அர்த்தம். எது விடுபட வைக்கிறதுனா பிரம்மஞானம் ஒண்ணுதான் விடுபட வைக்கிறது. ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். அப்படிங்கிற பொழுது இந்த க்ஷேத்திர மகாத்மியம் கேட்கும் பொழுது எப்படி ஞானம் வருதுன்னா, க்ஷேத்திரத்தினுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கு. தாத்பரியத்தை புரிஞ்சிக்க காசி மகாத்மியம் ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு அங்க அர்த்தம். அப்படி இருந்தாதானே மோட்சம் கிடைக்கும். ஒரு விஷயத்த கேட்கறதுனால மோட்சம் கிடைக்கிறதுனா எப்படின்னா, அந்த மோட்சமே நம்ம ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த விஷயத்த கேட்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும். இப்போ பிரம்மஸ்வரூப தாத்பரியத்தை தான் காசின்னு சொல்லப்படுறது. பிரத்யக்ஷ காசியும் பிரம்மன் தான்,
காசியினுடைய குணங்களும் பிரம்மத்தை தான் காண்பிக்கிறது. அதனாலதான் ஆனந்தவனம், அவிமுக்தம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் நேத்திக்கே. வாராணசி இடாபிங்களுக்கு நடுவில் இருக்க சுண்ணாவாக இருக்கக்கூடிய உத்தரவாகினி கங்கை, அதுல இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரர் தான் பிரம்ம ஞான ஸ்வரூபம் அப்படின்றதெல்லாம் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? அதனால இந்த கஷேத்திரத்தினுடைய குணங்களை கேட்டாலே மோட்சத்தை அடைவாயின்னு இங்க பரமேஸ்வரன் சொல்றார். துணியாதேகமபி ஆக்கியானம் காஷி கண்டஜம் சுதானி தேன சர்வாணி தர்மசாஸ்திராண்ய சம்சயம். பிரம்மவஸ்து மட்டும் இல்ல, தர்மசாஸ்திரங்களை கேட்கறதுக்கும் சமம் சொல்றது. என்ன சொல்றாருன்னா, துணியாத் ஏகமபி ஆக்கியானம், இந்த காஷி கண்டஜம் ஆக்கியானம், இந்த காஷி கண்டத்துல சொல்லப்படுற ஆக்கியானங்கள்ல விஷயங்கள்ல ஒரு டாபிக்கை பத்தியாவது கேட்டா கூட துணியாத் ஏகமபி ஆக்கியானம் சுதானி தேன சர்வாணி தர்மசாஸ்திராணி, எல்லா தர்மசாஸ்திரங்களும் கேட்ட பலன் அதுல இருக்கு. ஏன்னா தர்மசாஸ்திரங்கள் எதை சொல்றதுன்னா சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு விஷயத்தை தானே சொல்றது. தர்மசாஸ்திரம் என்ன பண்றது? சரீர சுத்தி, வாக் சுத்தி, ஆத்ம சுத்தி, மனசுத்தி இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் தர்மசாஸ்திரம். அப்புறம் ஆத்ம பிரம்ம விஜயானம்ங்கிறது பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரேன்னு பகவான் கீதையில சொல்லக்கூடிய விஷயத்தை பிரிக்கிற மாதிரி தர்மசாஸ்திரங்கள் யோகத்தை சொல்றது, எப்படி அந்த கரண சுத்தி ஏற்படுத்திக்கிறது வாழ்க்கை முறைகள்னாலங்கிறத தர்மசாஸ்திரம் சொல்றது. பின்னாடி வேதாந்த சாஸ்திரம் ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்துறதுங்கிறதுனால ரெண்டுமே எதனால ஏற்படுறது? சித்திக்கிறது. இந்த காசிகண்ட புராணங்களை கேட்கும் பொழுது ஆத்மவஸ்து ஞானமும் சித்திக்கிறது. என்ன விதமான தர்மங்கள் சுத்தம் பண்ணக்கூடியதாக தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த சுத்தியையே இது ஏற்படுத்துறது. அதனால இந்த சர்வ தர்மசாஸ்திரம் படிச்ச பலனை காசி மகாத்மியம், காசிகண்டம் கொடுக்கறதுன்னு இங்க ஸ்தோத்திரம் பண்றார். அத சுதாஸ்ச சர்வ தர்மாக தைர் மகா புண்ணியைக்கராசிபிஹி ஸ்ருதம் யை ஸ்திரஜேதோபிஹி காசி மகாத்மியம் உத்தமம். காசி மகாத்மியம் சுதாஹா சர்வ தர்மா, எல்லா தர்மங்களையும் கேட்டதாக ஆகிறது. தைஹி யாருனால? மகா புண்ணியைக ராசிபிகி, பல மகா புண்ணியத்தோடு கூடியவர்களாக இருக்கிறவர்களாலதான் இந்த காசி மகாத்மியத்தை கேட்கவே முடியுங்கிறார். ஸ்திரச்சேதோபி எப்படி கேட்கணும்னா புத்தி ஸ்திரமாக இருந்துட்டு கேட்கணும். அப்பேற்பட்ட கேட்கும் பொழுது காசி மகாத்மியம் உத்தமம். காசி மகாத்மியம்ங்கிற இந்த கிரந்தத்தை ஸ்திரமான புத்தியோட கேட்கும் பொழுது சர்வ தர்மங்களையும் கேட்டதாக ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் மகா புண்ணியத்தை செய்தவர்களால் மட்டும்தான் இந்த காசி விஷயத்தை அனுசந்தானம் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் மகாசார ஸ்ருதோ மகான் பவந்தோபி மகா பிராஜ்ஞாஹ காசி மகாத்மியவேதினஹ கயந்து காசிம் நியதம் சர்வ பாபாபனுத்தயே. காசிகண்டத்துல வர ஸ்லோகம் இது. மகாசாரம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுடைய சாரமாக இருக்கிற விஷயங்களை கேட்டு கேட்டு நீங்க மகா புத்திமான்களாக இருக்கேள். இப்போ காசி மகாத்மியத்தையும் கேட்டவர்களாக இருக்கேள். அதனால எல்லாரும் காசியில சர்வ பாபங்களை நீக்குகிற காசியில வாசம் பண்ணி மோட்சத்தை அடையிறது அப்படின்னு இங்க சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் மகாசார ஸ்ருதோ மகானு. ஸ்ருதா நீங்க கேட்டிருக்கேள். எதன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை கேட்டவர்களாக இருக்கேள். அதான் இந்த காசி மகாத்மியம் இந்த கிரந்தம் என்ன பண்றதுன்னா அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எதெல்லாம் காசியை பத்தியும் அதனுடைய மகிமையை பத்தியும் வெவ்வேறு கிரந்தங்கள் பேசுறதோ, மத்ய புராணம், பத்ம புராணம், காசி கண்டம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இங்க தொகுத்து சொல்றது. அதனால யார் யாருக்கிட்ட சொல்றாருன்றது அந்த கிரந்தத்தை போய் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அது புரியும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை கேட்டிருக்கேன், மகா பிராஜ்யர்களாக இருக்கேன். பவந்தோபி மகா பிராஜ்ஞாக காசி மகாத்மிய வேதினா.
காசியை பத்தியும் உங்களுக்கு தெரியும், ஸ்ருதிகளும் உங்களுக்கு தெரியும், ஸ்ருதியும் தெரியும், புராணங்களும் தெரியும், மகா புத்திமான்களா இருக்கேள். அதனால ஸ்ரயந்து காசியும் நியதம், நீங்கள் காசியில் வசிக்க கடவீர்கள். சர்வ பாபாபனுத்தியே, எல்லா பாபமும் போகணும்னா காசியிலேயே இரு. காசியில என்னன்னா பிரம்ம ஜானத்திலேயே இரு. புரியுறதோ? காசிங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே நேத்திக்கு இதுல சொன்ன மாதிரி ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். காசிங்கிறது என்னன்னா பிரம்ம ஜானம், அதனாலதான் ஆனந்தவனம் அவிமுக்தம் பரபிரம்ம நிஷ்டையில இரு அப்படிங்கிறது கூட காசியுங்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஸ்ருதி புராணத்தை அறிந்தவர்கள், காசி மகாத்மியத்தை அறிந்தவர்களாகிய மகா பிராஜ்யர்கள் காசியிலேயே இருங்கள், அங்கிருந்து வெளியில வராதீர்கள். காசியும் ஸ்ரயந்து நியதம் சமப்பிராப்தம் ந விசாலையேன்னு மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் சொல்றார். சமமாகிய பிரம்மவஸ்துவ நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நவிச்சாலையே, அதை திருப்பி கலக்க பண்ணாதே, அதுல இருந்து திரும்பி வராதே, அந்த நிஷ்டையிலேயே இருந்துன்று அப்படின்னு சொல்றது. இங்க பௌராணிகமா என்ன சொல்றதுன்னா ஸ்ரயந்து காசியும் நியதம், எப்பவும் காசியிலேயே இரு, ஆத்மவஸ்துலேயே நிஷ்டையில அப்படின்னு ஒண்ணு. ஸ்தூலமாகவும் எங்க இருக்கலாம்னா காசிங்கிற இந்த புரி, ஏன்னா எல்லா விதமான பாபங்கள் காசியில க்ஷயமா இப்படி. ஏன்னா எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் சர்வ வியாபகமாக அங்க லிங்கம் இருக்கு, விஸ்வேஸ்வரர் இருக்கார், கங்கை இருக்கு, வேதாந்தங்கள் நித்திய சிரவணங்கள் ஏற்பட்டு வைதிக தர்மங்கள் இருக்கு, ஜந்துக்களுக்கு நடுவுல ஒரு சௌஜன்யம் இருக்கு. அப்பேற்பட்ட மகத்துவம் உடையதாகிய க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம்ங்கிறதுனால அங்க வாசம் பண்ணுங்கள். இங்க உபதேசம் ஸ்திதி காஷ்யாம் ஏஷாம் பரமசுக சந்தான சுகினாம் ததாம் சங்கான் நித்யம் ஹரிஹர கதாஸ்வாதன ஜுஷாம். ஆஸ்வாதனம் சுவாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஹோட்டலுக்கு எல்லாம் சுவாதுன்னு பேர். சுவாதுன்னா டேஸ்ட்னு அர்த்தம், ஒரு ருச்சி. இப்போ ஸ்திதிஹி காஷ்யாம் ஏஷாம், யாருக்கு காசியில வாசம் இருக்கோ அவர்களுக்கு பரமசுக சந்தான சுகினாம். சந்தானம்னா குழந்தைகள்னு அர்த்தம், நமக்கு தெரியும் சந்தான லட்சுமி. பரமசுக சந்தானம், பரமசுகங்களுடைய பல சுகம்னா இங்க விஷய சுகம் கிடையாது, ஈஸ்வர விஷயமான சுகம். இந்த பகவத் ஸ்வரூபத்தை பல்வேறு விதமாக அனுபவிக்கிற மூலியம், கதைகள்னாலையும் பகவத் குணங்களை பாடுறதுனாலையும் அதை கேட்கறதுனாலையும் ஒரு சகஸ்ரநாமம் சொல்றதுனாலையும் ஒரு பக்தி பஜனை பண்றதுனாலையும் அனுபவிக்கிறோமே, அந்த அனுபவம் காசியில ஏற்படுவது. எப்பவுமே ஈஸ்வர சிந்தை, எந்த ஒரு ஜீவராசியும் ஈஸ்வர சுரூபமாகவே இருக்கு காசியில. அப்போ அதை அனுபவிக்க பரமசுக சந்தான சுகினாம். அதனால அந்த சுகம் ஈஸ்வர ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஒரு க்ஷேத்திரமாக இருக்கான் காசி. ஸ்திதிஹி காஷ்யாம் ஏஷாம் பரமசுக சந்தான சுகினாம் சதாம் சங்கான் நித்யம். எதனால ஏற்படுறதுன்னா சத்சங்கத்தினால ஏற்படுறது, தாம் சங்காம். அதனால ஹரிஹர கதாஸ்வாதன துஷாம், ஆஸ்வாதனம் சுவாது சுவாதுஷ்டம் அப்படின்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் பாக்குறோம். அதனால ஹரிஹர கதாஸ்வாதனம் என்ன விதமான சுவையர நம்ம அனுபவிக்கிறோம் காசியில. லவங்கலதா மிஷ்டான்னம் அப்படின்ட்டு அங்க போனோம்னா பல விதமான ஸ்வீட்ஸ் கிடைக்கும். மில்க் ஸ்வீட்டு, ரசகுல்லா, அப்புறம் ரபடின்னு அங்க காசியை பத்தி இப்ப படிக்க நம்ம பார்ப்போம். கோதானம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டது. காசியில பண்ணக்கூடிய கோதானம், அப்புறம் ஸ்வர்ணதானம் எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி அங்கங்க சிவலிங்க பிரதிஷ்டை பண்றது காசியில ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ரொம்ப உயர்வா சொல்லப்பட்டதுனாலதான் அவாவா அங்க சிவலிங்க பிரதிஷ்டை அங்கங்க பண்ணி எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்கும் காசி. அது மாதிரி இது பசுமாடு தானம்ன்றதுங்கிறது காசியில ரொம்ப விசேஷங்கிறதுனால கோதானம் பண்ணி பசுமாடு நிறைஞ்சிருக்கு. அந்த காலத்துல இருந்து பசுமாடா எங்க பார்த்தாலும் பசுமாடு நிற்கும் காசியில. அதனால பாலுக்கு சமிருத்தி இல்லை.
க்ஷீரம் வந்து இயற்கை அதிகமா இருக்கிறதுனால மில்க் ஸ்வீட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். காசியில வந்து லஸ்ஸி குடிக்கிறதா இருக்கட்டும், வெறும் தயிர் வாங்கி குடிக்கணும்னாலும் சரி. அதே மாதிரி காசியில இருக்கிற வெண்ணெய், இந்த நான் சொல்றேன் இந்த ரபடி, இதெல்லாம் என்னன்னா ஒரு சுவாது தானே. அந்த சுவாது அங்க சொல்றாரு, அந்த ஸ்வீட்டு அந்த சாப்பாடு காசியில சாப்பிட்டு வாழறது ஒரு சுகம் தான். அதுவும் ரொம்ப சாத்வீகமான ஒரு சாப்பாடா இருக்கு. சொல்றீங்க ஹரிஹர கதாஸ்வாதனம், ஹரிஹர மகாவிஷ்ணுனுடையும் பரமேஸ்வரனுடையும் கதைகள் எல்லா இடத்துலையும் ஈஸ்வர கதை. இங்கதான் வந்தார் பரமேஸ்வரன், இந்த இடத்துலதான் வந்து பிக்ஷை வாங்கினார், இந்த இடத்துலதான் வந்து அந்த அடிப்படை காணாத ரூபமாக பரமேஸ்வரன் ஆவிர்வவிச்சார், இந்த குண்டத்துலதான் வந்து ஆதித்ய ரூபமாக இருக்கார், இங்கதான் அகஸ்தியர் பரமேஸ்வரனை பூஜை பண்ணார், இந்த இடத்துலதான் கேதார கௌரீஸ்வரராக இருக்காருன்னு இப்படி ஒரு இடத்துலயும் பரமேஸ்வரனுடைய கதை நிறைஞ்சு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதுவும் இதெல்லாம் என்னன்னா அந்த இடத்துல அதே இடத்துல நடந்தார் ஈஸ்வரன். எங்கேயோ வந்து கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் சொல்றது ஒண்ணு. திருவிளையாடல் புராணம்னு நம்ம முதலையில கேட்கும் பொழுது என்னன்னா, அங்கேயே பிட்டுக்கு மண் சுமந்தார். இந்த இடத்துல மதுரை பாண்டிய மன்னனை வந்து பெரும்பால் அடிச்சான், அதனால வந்து அங்க பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்டார்னு கதை. என்னன்னா லீலைகள் வந்து அதே இடத்துல அதே மதுராபுரியில வந்து மீனாட்சிக்கு கூட வாசம் பண்ணக்கூடிய சுந்தரேஸ்வரர் அங்க லீலை பண்ணாருன்னு நம்ம இந்த தெருவுலதான் பரமேஸ்வரன் நடந்திருக்காரு, இந்த இடத்துலதான் பிக்ஷா வாங்கினாருன்னு எப்படி வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் பாரத தேசத்துல எங்க பார்த்தாலும் ராமர் இங்கதான் சீதையை தேடி இருந்தார், இந்த இடத்துல அனுமான சந்திச்சார், இந்த கல்லுல உட்கார்ந்தார். அங்க இருக்கு கோயம்புத்தூர் கிட்ட ஆனகட்டி கிட்ட ஒரு மலை இருக்கு, மலை மேல இந்த இடத்துலதான் சீதாதேவியை தேடும் போது இந்த கல்லு மேலதான் ராமர் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ராமச்சந்திரமூர்த்தி இங்க வந்தார் அங்க வந்தாருன்னு நம்ம நாட்டுல தெருவுக்கு தெருவு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த அப்பதான் அது நமக்கு, அதனாலதான் இத்திஹாசம்னு பேர். இல்லைன்னா புராணம் எங்கேயோ கைலாசத்துல நடந்தது வைகுண்டத்துல நடந்ததுன்னு இல்லாம நம்ம கூடயே சஞ்சாரம் பண்ணார் பகவான்னு சொல்லும் பொழுதுதான் அதுல ஒரு ஒரு ருச்சி ஏற்படுறது, நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்மளால ரிலேட் பண்ண முடியாது, சுவாதீனம் வர்றது. இப்போ இங்க ஹரிஹர கதாஸ்வாதன ஜுஷ்டம், ஹரிஹர கதை எப்படின்னா எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லாம இந்த காசியே பரமேஸ்வரனுடைய திரிசூலத்துல இருக்கு. திரிகண்டக கஷேத்திரம் பரமேஸ்வரன் இந்த அவரே சிருஷ்டி பண்ணார், மற்றது எல்லாத்தையும் விஸ்வகர்மா பிரம்மா சிருஷ்டி பண்ணாலும் காசியை சிருஷ்டி பண்ணது பரமேஸ்வரன். காசி எப்பவுமே பரமேஸ்வரன் விடுறது இல்லை, என்னுடைய திரிசூலத்துல இருக்கு. இங்க ஜீவன் உடர்வா எல்லாரும் காதலியும் தாரகத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஹரிஹர கதையை இருக்கு, அதனுடைய சுவாதத்தை வந்து ரசிச்சுட்டு இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கு ஜனங்கள். திதிஹி காஷ்யாம் ஏஷாம் பரமசுக சந்தான சுகினாம் சதாம் சங்கான் நித்தியம் ஹரிஹர கதாஸ்வாதனாம். சத்சங்கம் இருக்கு, காசி முழுக்க சாதுகள் இருக்கிறதுனால சத்சங்கம் இருக்கு, காசி முழுக்க லிங்க பிரதிஷ்டை இருக்கிறதுனால பரமேஸ்வர சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றார். சதாம் சங்கா தர்ம கதா பவந்தி ஹிதகாரிகாஹ மகாபுண்ணிய பிரதாதத்த போக மோக்ஷைக சேவதி. சத்சங்கத்தினால என்ன நடக்கிறதுன்னா தர்ம கதா பவந்தி ஹிதகாரிகாஹ, ஹிதத்தை பண்ணக்கூடிய தர்ம விஷயங்களை சொல்லக்கூடிய கதைகள் சொல்லப்படுறது. இந்த நாரதர் வந்தார், விந்திய பர்வதம் பார்க்கறது, இதுக்காக இதெல்லாம் என்ன கதை, எதை பத்தி சொல்ல போறது, தர்மத்தை சொல்ல போறது, காஷியினுடைய விஷயங்களை சொல்ல போறது இந்த கதா. அப்பேற்பட்ட கதைகளை சொல்றதுனால சதாம் சங்கம் வந்து சத்சங்கத்துல தர்ம கதைகள் பேசப்படுறது. அது ஹிதம் என்ன ஹிதம், என்ன விதமான ஹிதம் என்றதுன்னா மனசை சாந்தப்படுத்துறது, மோட்சம் பரம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கறதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்துறது. அதனால ஹிதகரம் ஹிதகாரிகா மகாபுண்ணிய பிரதாதத்த போக மோக்ஷைக கேவதிகி. போகமும் கிடைக்கிறது, மோட்சமும் கிடைக்கிறது, ரெண்டுத்தையும் கொடுக்கறது காசி. என்ன விதமான போகம், அதுவுமே வந்து ஒரு சாத்வீகமான போகங்கள்.
ராஜச தாமச போகத்தை இங்க சொல்லலை, ஈஸ்வர விஷயமான போகம். அதனால மகாபுண்ணிய புண்ணியத்தையும் கொடுக்கறது காஷி அப்படிங்கிறதுனால இந்த காஷியினுடைய மகத் புண்ணியம் லபதே மத்தியைஹி ததே ததேத ஸ்ரவணாத்ருவம் ஸ்ரவணாதஸ்ய கண்டஸ்ய லபதே தன்ன சம்சயா. அதனால மனுஷர்கள் மத்தியர்கள்லாம் மனுஷர்கள் அர்த்தம். மத்தியைஹி ததேதத் ஸ்ரவணாது, என்ன தானங்கள் பண்றதுனால யஜ்ஞங்கள் பண்றதுனால பலவிதமான நல்ல விஷயங்கள் பண்றதுனால என்ன புண்ணியம் மற்ற இடத்துல கிடைக்குமோ அது இங்க இந்த சிரவணத்தினால கிடைக்கிறது. எதனுடைய சிரவணத்தினாலன்னா ஸ்ரவணாதஸ்ய கண்டஸ்ய லபதே தன்ன சம்சயா. இந்த காஷி கண்டம்ன்ற கண்டத்தை சிரவணம் பண்றதுனால இதெல்லாம் கிடைக்கிறதாம். என்னென்ன விதமான புண்ணியங்கள் உனக்கு மற்ற விஷயங்கள்ல ஏற்படுமோ அதெல்லாம் காஷி கண்ட சிரவணத்தினால கிடைக்கிறது. காஷி கண்டஸ்ய ஸ்ரவணாத் தஸ்யாத் சுஷ்டுன சம்சயः தத்வாதானானி சர்வாணி தத்வா யஜ்ஞானநேகஷः ஷுண்வன் சர்வே வக்ஷ்யாமி காஷி மகாத்ம்யம் அத்புதம் நசாத்ர விஸ்மயः கார்யः காஷீம் பிரதி கதாஜனா. காஷி விஷயத்துல விஸ்மயம் பண்ணாதே, மறந்து விடாத என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுறதோ. ஏன்னா காஷி அற்புதமான ஒரு மகாத்மியம், காஷியினுடைய மகாத்மியம். அதை நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேளுங்கோன்னு மகாத்மியம் சொல்றது. காஷி கதாசம் சிரவணேன சம்யக் மனசுத்திர்ஜாயதே வை நராணாம் ஸ்திதி பிரகாரம் பரமம் வேத்தி சம்யகே ஸ்தித்வா யதாவத் பிரவிமுச்யதே பயாத். அதனால காஷி கதா சம்ஸ்ரவணேன மனசுத்தி சம்யக் ஜாயதே நராணாம். சித்தசுத்தி கதாசிரவணம் காசி கதையை கேட்கறதுனால சுத்தி ஏற்படும். காஷி காஷின்ற அந்த நாமத்தினாலேயே அந்த கரண சுத்தி ஏற்படுறது. இப்போ காசியினுடைய கதை பேர்பட்டதுன்னா விஸ்வேஸ்வரனை பற்றிய கதை. அதனால மகாவிஷ்ணுவை பற்றிய கதை. இங்கே ஹரிஹர பேதம் இல்லாமல் காஷியில ரெண்டு பேரும் கங்கை எப்படி விஷ்ணுபாதத்தை வருடின்னு வர்றது கங்கை. ஆனா விஷ்ணுபாதம்ன்றது மோட்சம். மோட்சஸ்வரூபத்தை ஞான கங்கை தான் பெற்று தர்றது. விஷ்ணுபாதம் தத்விஷ்ணோஹ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயாஹ திவீஹ சக்ஷுராததம் தத்விப்ராஹ சோவிபன்யவோ ஜாகுவாம் சத்சமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம்னு சொல்றது வேதம். இந்த விஷ்ணுபாதம்ங்கிறது என்னன்னா மோட்சஸ்வரூபம் தான் விஷ்ணுபாதம். எதனால ஏற்படுறதுன்னா ஞானத்தினால ஏற்படுறது. ஞான கங்கை வருடுறதான் இந்த பிரம்மஸ்வரூபத்தை. கங்கைன்றது ஞானத்தை காண்பிக்கிறது. எங்கேருந்து வருது ஞான கங்கைன்னா வேத சிரசாகிய வேதாந்தத்திலிருந்து வருது. வேத ஸ்வரூபம் பரமேஸ்வரன். வேத சிரசுன்றது பகவானுடைய ஜடாஜூட மகுடம். இந்த வேத சிரசான வேதாந்தத்தினுடைய இருந்து வரக்கூடிய ஞான கங்கையானது விஷ்ணுபாதம் சொல்லக்கூடிய மோட்சத்தை வருடுறது, காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால கங்கை விஷ்ணு காலில் படுறது, பரமேஸ்வரன் தலையில படுறதுன்னா அது வேற விதமா அர்த்தம் பண்ண முடியாது. வேதத்தினுடைய வேத சிரஸ்ன்னு பேரு வேதாந்த. ஸ்ருதி சிரோ வாக்கியம் அனுஸ்மிருத்தியதாம்னு நம்ம சாதனா பஞ்சகத்துல ஸ்ருதி சிரஸ்னா வேதாந்தம்னு அர்த்தம். இங்க சிரசா பகவானுடைய சிரசாக இருக்கக்கூடிய ஜடாஜூடத்துல இருக்கக்கூடிய ஞானகங்கா பிரவாகம் அது எல்லாம் இருக்கிறதுனால இங்க அந்த கரண சுத்தி ஏற்படுது. காஷி கதாஸ்தம் ஸ்ரவணேன சம்யக் மனசுத்திர்ஜாயதே வை நராணாம் ஸ்திதி பிரகாரம் பரமம் வேத்தி சம்யக். பிரவிமுச்சதே பயாத். அதனால எப்படி காசியில வசிக்கணும், ஸ்திதி பிரகாரம் பரமம் வேத்தி சம்யக், நன்றாக தெரிந்ததும் ஸ்தித்வா யதாவத் பிரவிமுச்சதே பயாத், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தேன்னா பயத்திலிருந்து மோட்சத்தை அடைவாய். எது பயத்தை நிக்கிறது? பிரம்மஜானம் தான் பயத்தை நிக்கிறது. அபயம் கொடுக்கிறது பிரம்ம வஸ்து தான். பிரம்ம வஸ்துவானது பரமேஸ்வர ஸ்வரூபமானது ஞானத்தை அடையும் பொழுது பயம் போகிறது.
இப்போ இங்க பயம் போக்குறதுன்னா ஸ்திதி பிரகாரம் வேத்தி, இதுல எப்படி நிக்க முடியும், எப்படி இருக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொண்டால் பயம் நீங்கிறது. எதுல இருக்கிறது? ஞான நிஷ்டைன்னு பேரு. ஆத்ம ஞானத்தை நிறுத்தது, தன்னை நிறுத்திக்கிறது. ஆத்ம ஞானத்துல நிறுத்திக்கணும்னா ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது காஷி கதா சிரவணத்தினால ஆத்ம பிரம்மவஸ்துவனுடைய சுரூப ஸ்திதி ஏற்படுறது. அந்த சுரூபத்துல ஸ்திதியை தெரிஞ்சுட்டு எப்படி நிஷ்டையில இருக்கிறதுன்னு தெரிஞ்சு நிஷ்டையில இருந்தேன்னா உன்னுடைய சம்சாரம்ன்ற பயமானது நீங்கிறது அப்படின்னு காசி மகாத்மியம் சொல்றது. சஹசிர காரியாணி விகாய காஷ்யாம் காஷி குணான் சம்ஸ்ருணுயாத் தாவதே கேத்திரஸ்வரூபம் பிரதிபுத்தியதே யைஹி ஸ்ரத்தாரதி பாப விநிவிருத்திர்பவேத். இப்படி காசியினுடைய மகாத்மியங்கள் வரிசையாக சொல்லப்பட்டு போறது. மேலும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.